அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். திமுக வேட்பாளர்களின் முன்னணி தலைவர்களின் செல்போன் உரையாடல் ஒட்டு கேட்கப்படுவதாக திமுக தரப்பில் புகார் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்திய தலைமை தேர்தல் ஆணையருக்கு திமுக அமைப்பு செயலாளர் RS பாரதி இந்த புகார் கடிதத்தை அனுப்பியிருக்கிறார். திமுகவின் மக்களவை வேட்பாளர்கள் முன்னணி தலைவர்களின் செல்போன் உரையாடல்கள் ஒட்டு கேட்கப்படுவதாக இந்திய தலைமை தேர்தல் ஆணையருக்கு திமுகவின் அமைப்பு செயலாளர் RS பாரதி புகார் கடிதம் ஒன்றை அனுப்பியிருக்கிறார். திமுக வேட்பாளர்கள் முன்னணி தலைவர்களின் செல்போன் உரையாடல்கள் ஒட்டு கேட்கப்படுவதாக இந்திய தலைமை தேர்தல் ஆணையருக்கு திமுக அமைப்பு செயலாளர் RS பாரதி புகார் கடிதம் ஒன்றை அனுப்பியிருக்கிறார். இது தொடர்பான விவரங்களுடன் செய்தியாளர் கோகுல் இணைந்திருக்கிறார். கோகுல், RS பாரதி இந்த கடிதத்தில் என்ன குறிப்பிட்டிருக்கிறார்? குறிப்பாக திமுகவுடைய வேட்பாளர்களுடைய தொலைபேசி ஒட்டு கேட்கப்படுவதாக RS பாரதி தேர்தல் ஆணையத்தில் ஒரு புகார் அளித்திருக்கிறார். டெல்லியில் இருக்கக்கூடிய தேர்தல் ஆணையத்திலும் தமிழக தேர்தல் அதிகாரியிடமும் இந்த புகார் அளிக்கப்பட்டிருக்கிறது. திமுகவுடைய வேட்பாளர்கள் முக்கிய பிரமுகருடைய தொலைபேசிகள் ஒட்டு கேட்கப்படுவதாகவும் இது குறித்து உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தேர்தல் ஆணையத்தில் இந்த புகாரானது திமுகவுடைய அமைப்பு செயலாளரும் வழக்கறிஞருமான RS பாரதி மூலம் அளிக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ச்சியாக திமுகவுடைய முக்கிய தலைவர்கள் அதே போன்று வேட்பாளர்கள் தேர்தல் பணிகளில் ஈடுபடும் போது இதுபோன்று தேர்தல் பணிகளை பாதிக்கும் வகையிலும் தேர்தல் பணிகளை முடக்கும் வகையில இந்த ஒட்டுக்கேட்பு நடப்பதாகவும் இது குறித்து உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும், தேர்தலை சுதந்திரமாகவும் முறையாக ஜனநாயக முறைப்படி நடத்த வேண்டும் என்றும் இது போன்ற நடவடிக்கையில் ஈடுபடக்கூடிய சென்ட்ரல் மத்திய ஏஜென்சியை சேர்ந்த நிறுவனத்தை சேர்ந்தவர்கள் இது போன்ற ஒட்டுக்கேட்பு இதில் ஈடுபடுவதாகவும் இது குறித்து உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று இந்த புகார் மனுவில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி கோகுல்.